சூப்பர் ஸ்டாரோட படம் அப்படிங்கிறதால நான் வேட்டையன் படத்தில் நடிக்கவே இல்லை. இயக்குனர் டிஜே ஞானவேலோட படம் அப்படிங்கிறதால தான் நான் இதில் நடித்தேன் அப்படின்னு நடிகை மஞ்சு வாரியர் போட்டு உடைச்சிருக்காங்க. இதனால ரஜினி ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் வேலைகள்லாம் முழுவதுமாக முடிஞ்ச நிலையில் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதற்கிடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தோட டப்பிங்க்கு வராமல் காலம் தாழ்த்துறதா கிசுகிசுப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக லால் சலாம் படத்து மூலிமா லைக்கா நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை வேட்டையன் படத்தோட சம்பளத்தில் ஈடுகட்டணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட பேசியிருக்காங்களாமா லைக்கா. ஆனால் இதற்கு சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்து எந்தவித பதிலும் வரவே இல்லை. இந்த பஞ்சாயத்தினால படத்தோட டப்பிங்க்கு சூப்பர் ஸ்டார் வரல அப்படின்னு கிசுகிசுப்பு கிளம்புச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதுல இருந்து ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறிவச்ச இறை விலனும் அப்படின்னு பேசக்கூடிய வீடியோக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சது.